என்னென்னலாம் செய்ய போகிறதோ. என்னாயிற்று? யாரை தேடுகிறாய் பாலகா? இதைத்தான் தேடி வந்தேன் கருநாகம் அவர்களே. இது குழந்தைகள் விளையாடும் பொருள். இதை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? கொடுங்களேன், என்னிடம் கொடுங்கள். கிடைக்கும், அவசியம் கிடைக்கும். இது கிடைக்காது, உனக்கு மரணம்தான் கிடைக்கும். எந்த பொருளை என் இடத்தில் தூக்கி போட்டு என் நித்திரையை நீ கெடுத்தாய். இப்பொழுது நீ கட்டளையிடுகிறாயா? கருநாகத்திற்கே கட்டளையா? இல்லை இல்லை கருநாகம் அவர்களே, நான் கட்டளையிடவில்லை. நான் உங்களிடம் வேண்டி வேண்டி கேட்கிறேன். இது நாங்கள் விளையாடும் பொருளாகும். இந்த பக்கமாக வருபவர்கள் எல்லாம் உங்களுக்கு பயந்து கொண்டே இந்த பக்கம் வருவது கிடையாது. ஆனால் இன்று இந்த பொருள் விழுந்ததனால் உங்களை சந்திப்பதற்கு நானாவது வந்திருக்கிறேனே. ஆகையால் அந்த பொருளை எனக்கு தந்து விடுங்கள். வெளியே எல்லாரும் எனக்காக காத்து கொண்டிருப்பார்கள். நீ இங்கு வந்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டாய். இந்த பொருளுக்கு பதிலாக உன் உயிரை பறிக்கப் போகிறேன். உன்னை கொண்டு போய் யமுனை நதிக்கரையில் போட்டுவிட்டு வருவேன். இது அனைவருக்கும் தெரியட்டும். கருநாகத்தை தீண்டி விட்டால் இது நடக்கும் என்று தெரியட்டும். அவன் இருக்கும் இடத்திற்கு வந்தால் இந்த தண்டனை தான் கிடைக்கும். போதும் போதும், நிறுத்துங்கள். நான் குழந்தையாக இருப்பதனால் பயமுறுத்துகிறீர்களா? நான் அன்புடன் என் பொருளை கேட்கிறேன். ஆனால் நீங்கள் உயிரை எடுப்பதாக மிரட்டுகிறீர்கள். ஆம், உயிரை எடுக்கத்தான் போகிறேன். காரணம், தவறு செய்தால் தண்டனை தான் கிடைக்கும். யாராவது கிருஷ்ணனுக்கு துணையாக போங்கள். யாராவது செல்லுங்களேன். இந்த நேரத்தில் இப்பொழுது வீரம் கூடாது. இங்கே பக்தி தேவைப்படுகிறது. நம் அனைவரும் ஒன்றாக கூடி கருநாகத்தை பூஜித்து ஆராதனை செய்வோம். என் கருநாகமே, என்னுடைய கிருஷ்ணனை மன்னித்து விடு. கருநாகமே, என் கிருஷ்ணன் குறும்புக்காரன். அவன் தவறு செய்ய மாட்டான். உங்களுடைய பலம் அவனுக்கு தெரியாது. அதனால் தயவு செய்து அவனை விட்டு விடுங்கள். என்னுடைய கிருஷ்ணனை விட்டு விடுங்களேன். இம்முறை எங்கள் அனைவரையும் மன்னித்து கிருஷ்ணனை விட்டு விடுங்கள். ஓ, அதாவது உன் பெயர் கிருஷ்ணனா? இப்போது கருப்பு நாகத்தின் பலத்தை பார். நீ இங்கு வந்து பெரிய தவறை செய்து விட்டாய் கிருஷ்ணா. நான் செய்த தவறை மறந்து விடுங்களேன். நீங்கள் வெறும் சக்தியை பற்றி தான் பேசுகிறீர்கள். என் தாய் எப்பொழுதும் கூறுவார்கள், சக்திசாலியாக இருப்பவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய சக்தியை மட்டும் காட்டுவார்கள். ஆனால் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் பலசாலியாக இல்லை என்றால் எல்லோரும் மேலே இருந்து ஏன் உயிர் தானம் கேட்கிறார்கள்? என்னிடம் இருக்கும் சக்தியால் அவர்கள் என்னை ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் நான் இதற்கெல்லாம் மயங்கப் போவது இல்லை. அவர்கள் பூஜைக்கான பலன் அவர்களுக்கு கிடைக்கும். அவர்கள் கிருஷ்ணன் கிடைத்து விடுவான், ஆனால் உயிர் இல்லாமல். மாய வேலைகளும் உனக்கு தெரியுமா?
நீங்கள் கொடுப்பதை உங்களுக்கே தருகிறேன். உங்களால் என்ன செய்துவிட முடியும்? இந்தாருங்கள் கருப்பு நாக மகாராஜா.